யாராவது ஒரு தமிழ்ல சீக்கிரமா வாசிங்க. இதோ இருள் பூமியும் கரி இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் துதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அடிக்க சொல்ல யாரு பக்கத்துல பார்த்துதான் சொல்ல சொல்லுங்க. உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. இது இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் உங்களுக்கு, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க நிறைய நினைக்கலாம், வருஷம் வருஷம் ஒரு வாக்குத்தை வாங்கி நமக்கு என்ன கிடைக்க போகுது. வருஷம் வருஷம் ஒரு பாத்திரங்க சபையில ஒரு ப்ராமிஸ் கொடுத்துறாங்க, அது கேண்டல்ல இருக்கும். அது வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு என்ன பலன் இருக்கு, என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இப்படிதான் சில வருஷம் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன வருஷம் வருஷம் ஒருத்தவங்க ஒரு வாக்குத்தை கொடுத்துறாங்க, இதுல நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, ஒரு பிரயோஜனமே கிடையாது, இது நிறைவேற போறதும் இல்லையே, ஒண்ணு நடக்க போறதும் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அவங்ககிட்ட பேசுறாரு, இப்படிதான் எல்லாமே யோசிக்கிறாங்க, இப்படிதான் எல்லாமே யோசிக்கிறாங்க. அந்த வாக்கு தத்தத்தை வைத்து என்ன செய்ய முடியும், அது என்ன இருக்குது அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நம்ம கிளைம் பண்ண ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஆண்டவர் நீ சொன்னீரே அதை நீ செய்வீராக, இந்த வருஷம் நீ கொடுத்த வாக்குத்தம் நீ சொன்னீரே நீ செய்யணும்னு சொல்லி நீங்க கையை வைத்து ஜெபிக்க வேணும். அதான் நீங்க பாத்தீங்க, நம்ம வீட்டு அந்த கேலண்டர்ல சரி இல்ல ஒரு போஸ்டர்ல அந்த வாக்குத்தம் இருக்கும். பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த வாரத்துல உங்களுக்கு இது கொடுக்கப்படும். அப்ப இதுதான் அந்த வார்த்தை கருத்தை வைத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீ சொன்ன வார்த்தை நிறைவேறணும், சொன்ன வார்த்தை நிறைவேறணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீ பாருங்க, போன வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி இப்படி நம்ம யோசிச்சோம். நமக்கு ஆண்டு தெளிவா சொல்லி கொடுத்தாரு எப்படி அது ஜெபிச்சு கிளைம் பண்ணணும். அது எப்படி கிளைம் பண்ணீங்க? அமேசிங்லி நான் ரொம்ப அதிகமான சாட்சி நான் இருக்கேன். என்னன்னா ஆண்டு புதிய காரியத்தை செய்தாரு. I believe இந்த வருஷமும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு நிறைவேறப்படுது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறப்படுது. only one thing, உங்களோட பங்கு நீங்க செய்யணும். கருத்தை வைத்த வசனத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தை நிறைவேறணும், இந்த வசனம் நிறைவேறணும், என் மேல் நீங்க உதிர்க்க வேணும், உங்களுடைய மகிமை காண வேணும் அப்படின்னு கேட்காது. Because it's the year of greater glory. பெரிதான மகிமை நம்ம காண போறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் முழுதும் நான் பார்த்து அமர்ந்து 1.5 நாள் நான் ஜெபிச்சேன். அதாவது 12 hour 8 hour 2 hour ஜெபத்துல அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தார். He gave me this promise. நிச்சயமாக இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். உங்களுக்காக ஆண்டவர் பேசின வார்த்தை. Because it's a great sacrifice. எப்படி மோசே அந்த சீனாய் மலைக்கு போய் அவன் 40 நாள் 40 ராத்திரி அமர்ந்து அந்த 10 commandments அதே போல ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. பாருங்க, என்னாகும் 23:19 வாசிங்க.
என்னாகும் 29, 23, 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? பாருங்க, பொய் சொல்றதுக்கு ஒரு மனுஷன் இல்ல. God is not a man. ஆண்டவர் மனுஷன் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லுவான், நான் உனக்கு செய்யறேன். 5 நிமிஷம் அப்ப நீ எப்ப சொன்னு கேட்பான். ஆமாவா இல்லையா? நீங்க பார்க்கலாம், அன்பே கண்மணியை விட்டு போகவே மாட்டேன்னுவாங்க. அவன் தான் ஃபர்ஸ்டா போவாங்க. மனுஷனோட வாக்கு தத்தம் அப்படியாகத்தான். ஹல்லேலூயா. மனுஷன் சொல்ற வார்த்தை அப்படியாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உனக்கு பணத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க. மறுநாள் கேட்பாங்க, நான் எப்போ அப்படி சொன்னேன்னா, நான் அப்படி சொன்னா இவன் ஞாபகமே இல்லையே அப்படின்னு. அதான் மனுஷன். ஆண்டவர் சொல்லி செய்யாம இருப்பாரா? வேற நாட்டு கேட்கிறாரு, நான் சொல்லி செய்யாம இருப்பானா? I'm not a man to lie. நான் ஒரு மணிபுத்திரன் இல்ல, நான் மனுஷன் இல்ல பொய் சொல்றதுக்கு. நான் சொன்னால் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இப்ப அவர்கள் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை என் வாழ்க்கை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். Every promise was given to me being fulfilled one by one. ஒன்னொன்றா ஆண்டவர் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. அது எத்தனை வருஷம் ஆனாலும் அதை ஆண்டவர் செய்து முடிக்கிறார். ஆண்டவர் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் இது, இந்த வருஷமே செய்து முடிக்க போறார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு இல்ல, இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷமே அது நடக்க போகுது. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் 2003 வந்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்க சபையில நீ ஆரோக்கியமா இருப்பேன்னு ஆண்டவர் கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் காத்துட்டு இருக்க, நிச்சயமா ஆண்டவர் செய்வார். இல்ல, அப்படி இல்ல. இது வந்து ஏர்லி ப்ராமிஸ் பண்ணா இந்த வருஷமே ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த வருஷமே ஆண்டவர் இதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையான தேவன், அவர் பெரியவர். பாருங்க, நீங்க செய்ய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஒரு செக் உங்க கையில பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட ஒரு எம்டி செக்கை கொடுத்து தானே பண்ணுவீங்க. அமௌண்ட் நீங்களே எழுதிடுவீங்க. உங்களுக்கு 100 இல்ல போட மனசுலாது, 100 லட்சம் என்ன போடுவீங்க. ஆமாவா இல்லையா? அதே போலதான் இப்ப உங்கள்கிட்ட ஒரு செக் கையில இருக்கு, ப்ராமிஸ் செக் இருக்கு. அதை கையில வைத்து எதெல்லாம் சொல்லி நீங்க கிளைம் பண்ண That's how you should be. செக் ரொம்ப நாள் கையில வச்சிருக்காதீங்க, அப்புறம் பாண்ட் ஆயிரும், பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஆழமா கற்றுக் கொடுக்க போறேன். இந்த வசனத்தை குறித்து ஆண்டவர் என்ன பேசுறாரு இன்னும் ஆழமா சொல்லிக் கொடுக்க போற. வாசிங்க ஏசாயா 62:3 வாசிங்க. ஏசாயா 60:2-3 வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நல்லா பாருங்க, இருள் பூமியை மூடிக்கொள்ளலாமா? You can cover the whole earth. Okay? இந்த பூலோகத்தை வந்து இருள் சூழ்ந்திருக்கலாம். And then a deep darkness of the people. நல்ல ஒரு திக்க ஆழமான ஒரு இருள் மனுஷன் மேலே இருக்கலாம். அப்ப இருக்கப்பத உங்களுக்கு நான் போன வாரம் கிறிஸ்துமஸ் ஈவ் இந்த காரணம் லைட்டா கற்றுக் கொடுத்தேன். என்னன்னா இருளை குறித்து போய் கொடுத்தேன். அப்ப மனுஷன் வாழ்க்கையில எதுதான் வலி, வேதனை, கஷ்டத்தை கொடுக்குது, இதெல்லாம் இருள் இருக்கலான்னு ஆண்டவர் சொல்ற. ஆனாலும் ஆண்டவரோட மகிமை உங்க மேல காணப்படும். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் ஆழமா நான் கற்றுக் கொடுக்க போறேன். பாருங்க, நீங்க போட்டிருக்கு, உங்க மேல தேவனுடைய மகிமையை பார்த்து ராஜாக்களும் ஜனங்களும் உங்களுக்கு தேடி வருவார்கள். There is something in this verse. Okay? அதுக்கு முன்பாக பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சூரியன் கிட்ட இருக்குது. என்ன இருக்கு சூரியன் கிட்ட? நெருப்பு, சூடு, வேற வெளிச்சம் இருக்கு. வெளிச்சம் இருக்கு. நிலா கிட்ட இருக்குது. நிலாட்டு வெளிச்சம் இல்ல. உண்மையா நிலாட்டு வெளிச்சம். டேவிட் நல்லா சயின்ஸ் படிச்சிருக்காரு. ஓகே, நிலாவுக்கு வந்து வெளிச்சம் இல்ல. பகல்ல இருக்கிற ஒவ்வொரு வெளிச்சத்தையும் பாருங்க, பூமிக்கு வந்து சூரியன் வந்து இருக்கிற நேரத்துல ஓகே நிலா வந்து நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா நிலா வேற இடத்துல இருக்கும். ஆனா சூரியன் பூமியிலும் மறைய போத, வேற பகுதியில அடிக்க போத. ஓகே, இந்த நாட்டுக்கு அடிக்கலன்னா அந்த நேரத்தை நிலானால அந்த சூரியனை வந்து பார்க்க முடியும். And the moon is the greatest mirror. அந்த நிலா எப்படின்னா ஒரு கண்ணாடியை போல.
அந்த வெளிச்சம் எடுத்து இங்க அனுப்போம், பூமிக்கு அனுப்போம், இந்த பகுதிக்கு. ஹல்லேலூயா. அதனால நீங்க நினைக்காதீங்க நிலாக்குள்ள வெளிச்சம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அதுக்குள்ள நெருப்புல எப்படி வெளிச்சம் அடிக்கும், எப்படி வெளிச்சம் வர யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு காரியம்னா அது ஒரு கண்ணாடிய போல பாருங்க. இங்க வந்து ஒரு மறைவு இருக்கு, ஒரு மறைவான இது இருக்குது, ஒரு அடைப்பு இருக்குது. ஆமாவா இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன், பயங்கர ஸ்பாட்லைட் ஒண்ணு எரியுது. இங்க நான் கண்ணாடியை வச்சு இப்படி வச்சிருக்கேன் இந்த இடத்துல. அது என்ன பண்ணும், வெளிச்சத்தை எடுத்து இங்க அனுப்பும். உங்களுக்கு சொல்றது புரியுதா? That is how the moon will be. புரியுதா உங்களுக்கு? திருப்பி நான் சயின்ஸ் கொண்டு போயிட்டேன். நீங்க அடிக்கடி பார்த்து நிலா வெளிச்சமா இருக்கு, நிலா வெளிச்சமா இருக்குன்றீங்க. நிலாவே வந்து சூரியன் நம்பி தான் இருக்குது. It is depending on the sun. ஹல்லேலூயா. பாருங்க, நிலால வெளிச்சம் இருக்குன்னா முதல்ல நெருப்பு இருக்கணும். நெருப்பு தான் மனுஷன் அதை காண வச்சிருக்க முடியும். ஆமாவா இல்லையா? சூரியன் கிட்ட நம்மளால போக முடியாது. அதை பார்த்தாலே நம்ம கண்டு கூசுது. சூரியன் உதிரிக்க இடத்துல வெளிச்சம் சூடாகுது. ஆமாவா இல்லையா? அப்ப இருக்க போத நிலா வந்து ஒரு கண்ணாடிய போல ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ரிஃப்ளெக்ட் தி சன்லைட். உங்களுக்கு புரியுதா? எனக்கு எப்படிங்களா பார்க்க புரியாத மாதிரியே எனக்கு தெரியும். இதான் நீங்க ஸ்கூல்ல படிக்க வேண்டிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க. அதே போலதான் ஆண்டவர் அந்த சூரியனை போலியும் நம்ம அந்த நிலாவை போல ஆண்டோட மகிமை மேல் காணப்படும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை மேல உதிர்க்க அந்த மகிமை மற்றவங்க மேல காணப்படும். ஹல்லேலூயா. We are receiving the glory of God. தேவனுடைய மகிமை நம்ம பெற்றுக்கொள்றோம். நம்ம ஜெபிக்க போது ஆண்டவரே நம்ம இருக்க போது அவர் பிரசன்னத்தில் இருக்க போது அவருடைய அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள போது it will reflect automatically because we are being the mirror. Hallelujah. நம்ம இந்த கண்ணாடியை போல இருக்கோம். உங்க உள்ளத்துல பைபிள்ல வசனம் இருக்குது, உன் இருதயத்துல என்ன இருக்குதோ அந்த முகத்துல காமிக்கும். பாத்திருக்கீங்களா? நீதிபதி வசனம் இருக்குது, whatever in your heart will reflect on your face. உங்க உள்ளத்துல இயேசு வந்தாருன்னா you will reflect the glory of God. Hallelujah. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, சங்கீதம் 24 வசனம் 10 வாசிங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. எல்லாத்தையும் படிங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே அந்த மகிமையின் ராஜா. இயேசுவே அந்த மகிமையின் ராஜா. பாருங்க, இந்த மகிமையின் ராஜா உங்க மேல பிரகாசிக்க போது நீங்க அவரோட மகிமையை வெளிய காமிக்க போறீங்க. இன்னைக்கு ஆண்டு 4 மனுஷனை குறித்து பேச போகிறார். 4 விதமான காரியத்தை குறித்து ஆண்டவர் பேச போகிறார். பாருங்க, முதலாவது அவரோட மகிமை உங்க முகத்துல காணப்படும். யாத்திராகமம் 34 மற்றும் 28 29 வாசிங்க. யாத்திராகமம் 34 28 29. அங்கே அவன் அப்பம் குடியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டே சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது தன்னோடு அவர் பேசினதாலே அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். நல்லா பாருங்க, மோசே சீனாய் மலையில தேவனோட பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிற நேரத்துல அந்த 10 கட்டளையும் அவன் எடுக்கிறதுக்கு முன்பாக 40 நாள் 40 ராத்திரி அவன் சாப்பிடாம இருந்த இடத்துல அப்ப ஆண்டரோட மகிமை அங்க இறங்க ஆரம்பித்தோன்னே அவன் கீழே வரப்ப முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்குது. வசனத்தை 29 அவன் முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அவன் கீழே வரது அவனுக்கு தெரியல, அவன் முகம் பிரகாசிக்கிறது அவனுக்கு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மோசே எப்படிப்பட்ட மனுஷனா அவனை தியாகம் பண்ணி அவன் நேரத்தை தியாகம் பண்ணி அவன் ஆண்டுக்கு நேரத்தை செலுத்தி அவனுக்கு எல்லாத்தையும் முக்கியமான நேரத்துல பாருங்க. ஒரு மனுஷன் 40 நாள் சாப்பிடாம எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். 40 நாள் 40 ராத்திரி he was without food. சாப்பாடே இல்ல அவனுக்கு, ஒரு உணவு கூட இல்லாம அவன் இருந்து தேவனோட வசனத்தை காத்துட்டு இருக்கான். ஹல்லேலூயா. அப்ப
மலையை விட்டு கீழே இறங்க போது அவனை அறியாம அவன் முகத்துல வந்து தேவன மகிமை காணப்படுது. இட்ஸ் ரிஃப்ளெக்டிங் ஆட்டோமேட்டிக். ஏன்னா 40 நாளும் ஆண்டு முகத்தை முகமுகமா பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்கு. When he was seeing Jesus face to face, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அநேக என்ன சொல்லுவாங்க, மோசையை பார்க்கறதுக்கு இயேசு போல இருக்குமா. அவன் பிறப்புல வந்து வேற வேற தான் இருந்தான். ஆனா இயேசு முகத்தை பார்த்து பார்த்து அவன் முகம் இயேசு போலவே மாறிடுச்சு. நீ ஜபிக்கிற மனுஷன் இருந்தானா உன் முகம் இயேசுவோட மகிமை காண்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பாருங்க, ஒரு தேவ மனுஷன் அப்ப விடுதல அவர் சாட்சி புத்தகத்துல வாசிக்க தெளிவா என்ன போட்டுருந்துச்சுன்னா, அவரு ஆண்டோட 6 to 8 மணி நேரத்தை செலுத்துவார். முழங்கால் போட்டு ஜபிப்பார். முழங்கால் போட்டு 6 to 8 மணி நேரம் வந்து அவர் ஜபிக்கிற ஒரு மனுஷன். ஒரு நாள் அவர் வேலை முடிச்சு லேட்டா வீட்டுக்கு வர்ற நேரத்துல, பஸ் விட்டு இறங்குற நேரத்துல அவர் சில கிலோமீட்டர் நடந்து ஒழுங்கு போகணும். ரொம்ப தூரம் அவர் வீடு ஒழுங்கு இருக்குது, பஸ் ஸ்டாப் ரொம்ப வெளியே இருக்குது. அப்ப அவர் ரொம்ப ரோடு இருட்டாங்க. அந்த டைம்ல அவர் பாத்தீங்கன்னா அங்க வந்து லைட் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப ரோடு ரொம்ப இருட்டா இருக்கவும் அந்த நேரம் கரண்ட் இல்லாத போன வச்சு ரொம்ப இருட்டாத வச்சு அவரால் ஒண்ணும் பார்க்க முடியல. எப்படி போகும் நடந்து போயிடும். திடீர்னு ஆண்டவர் பக்கத்துல நின்று கரம் பிடித்து கூடவே நடக்க ஆரம்பித்தார். கூடவே நடந்து வர ஆரம்பித்தார். கரம் பிடித்து நடந்து போவார். அப்ப 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. ஏன்னா இவருக்கு தான் ஆண்டவர் பார்க்குற அனுபவம் இருக்குல்ல. அப்ப கரம் பிடித்து அவர் பாதை காமிச்சுட்டு பேசிட்டே போறாங்க. ஊழிய திட்டங்களை பேசிக்கிட்டு வாழ்க்கையை பத்தி பேசிட்டு ஆண்டவர் போயிட்டு போய் எத்தனையோ கிலோமீட்டர். அப்ப எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பாருங்க. வீட்டுக்கு போகும்போது வீட்டுல போய் நல்லா ஓய்வுடு, நாளைக்கு உன்னை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் டக்குன்னு வந்துட்டாரு. இப்ப வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாரு. கதவு தட்டுனா அவருடைய தாயாரும் அவரோட மனைவி அவரை பார்த்து ஆச்சரியமா பாக்குறாரு. என்ன நீங்க பார்க்காத மாதிரி பாக்குறீங்க, புதுசா பாக்குறீங்க கேட்கிறாரு. இல்ல உங்க முகம் ரொம்ப வெளிச்சமா இருக்குது, ரொம்ப பிரகாசமா இருக்குது. பாருங்க, சாதாரணமா பார்க்க பிரகாசம் வேற, இது அப்படி லைட்டா தெரியுது. வெளிச்சம் மேல கண்ணு கூசுற அளவுக்கு அப்படி இருக்குது. பார்த்தவங்க ஆச்சரியப்படுறாரு. அப்ப நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், எப்படி இந்த மனுஷன் ஜெபிச்சிருப்பாரு. 6 to 8 அவர் முழங்கால் போட்டு அவர் வாழ்நாட்களை கொடுத்த சாட்சி நீங்க பாத்தீங்கன்னா அவரு முட்டியோட டிஷ்யூ கிழிஞ்சிருச்சு, லீகமெண்ட் கிழிஞ்சிருச்சு. ஏன் கிழிஞ்சிருச்சுன்னா அவர் வந்து அவருக்காக ஜபிக்கிற வச்சு அதனால தாங்க முடியல, அந்த இது கிழிஞ்சிருச்சு. அதுக்கு நீங்க அதனால தான் பார்த்து நான் முட்டி போடலன்னு சொல்லாதீங்க. நீங்க 15 நிமிஷம் 20 நிமிஷம் இல்ல, அரை மணி நேரம் 1 hour நீங்க முட்டி போடலாம். நீங்க கூட போட்டாலும் பிரச்சனை, ஆண்டவருக்காக செய்றீங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லலாம், அநேகர் நினைக்கலாம் என்னடா டீச்சர்ஸ் நடக்கிறது போல ஜபிக்க முடியாது, அப்ப எப்படி ஆண்டோட மகிமை மேல பிரகாசிக்க போகுதுன்னு நீங்க யோசிக்கலாம். இந்த வருஷம் அந்த அனுபவத்தை நீங்க கடந்து போக போறீங்க. மோசே எப்படி இயேசுவை முகமுகமா பார்த்தாரோ, தினகரன் எப்படி ஆண்டு முகமுகமா பார்த்தாரோ, அதே போல நீங்க கடந்து போறீங்க. அவரோட மகிமை உங்க மேல காணப்பட போகுது. ஹல்லேலூயா. The glory of God will shine upon you. Hallelujah. நீங்க இயேசுவை அனுபவித்து பார்க்க போறீங்க. You will experience Jesus. ஆண்டு உங்கள்ட்ட முகமுகமா பேச போக, இதுவே அவரோட மகிமை. And people will see உங்க முகத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. பாஸ்டர் ஆரம்ப நாட்கள்ல பாஸ்டிங் எடுத்துட்டு வரப்போத சில வீட்டுல போப்பத உங்களுக்கு முன்பாக இயேசுவை நான் பாக்குறேன்னு, உங்க முகத்துல ஒரு பிரகாசத்தை பாக்குறேன்னு. ஆனா என் கண்ணுக்கு தெரியாது. See, some people who are spiritually eyes open, they can see that. சில பேர் உங்க முகத்தை தாடிலாம் வச்சிருக்க போத இயேசு இருக்குன்னு நினைப்பேன். ஆஹா, இயேசு சோப்பா இருப்பேன், நான் கருப்பா இருக்கிறேன்னு ஃபீல் பண்றேன். சரியா? அப்ப உங்க முகம் இயேசுவை போலவே இருக்கும். People can see Jesus in your face. Hallelujah. பிரகாசமா மாறுவீங்க. Hallelujah. பாருங்க, இந்த வருஷம் நிச்சயமா வாழ் நடக்க போய் ஒரே ஒரு காரியம், உங்களோட நேரத்தை நீங்க ஆண்டவருக்கு செலுத்தணும். One thing needed. நினைக்க முடியாது, ஆண்டு வாக்கு கொடுத்துட்டாரு, அவரோட முகம் என் மேல பிரகாசிக்க போது அப்படி இல்லை. நீங்க நேரத்தை செலுத்தணும். See, ஆண்டு வாக்குத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இப்ப உங்க கையில ஒரு செக் இருக்கு. இந்த செக்கை நீங்க வீட்லயே வச்சு காசா மாறுமா? நீங்க என்ன பண்ணதுக்கு எங்க போவீங்க? பேங்க் என்ன பண்ணுவீங்க? உடனே கொடுத்துருவானா? நம்பர் எடுப்பீங்க, இல்ல மிஷின்ல போட்டுருவீங்க. ஷூ 2 ஆகணும், காசு இருக்கணும். ஆமாவா இல்லையா? அதே போலதான் தேவனோட வாக்கு தத்துவம். You have to work for it. ஆண்டவரே கானான் தேசத்துக்கு நீங்க போவீங்கன்னாரு ஜனங்க போல 40 வருஷமா வளர்ந்துதான் இருந்தாங்க. ஏன் தெரியுமா? நிறைய காரியத்தை கடந்து போறது. Hallelujah. You need to go through some things in your life. உங்க வாழ்க்கையில் சில காரியங்களை நீங்க கடந்து போகணும். Hallelujah. நீங்க ஆண்டவருக்கு நேரம். ஒருவேளை நீங்க ஒரு ஹவுஸ் வைஃபா இருக்கலாம், நீங்க நிச்சயமா ஆண்டோட மகிமை காண போறீங்க.
நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல ஆண்டோட பிரகாசம் இருக்க போது. ஹல்லேலூயா. பாருங்க, டிஜஸ் தினகரன் வந்து அவர் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்ப அந்த காலத்துல அவரோட காலத்துல கம்ப்யூட்டர் எல்லாம் இல்ல. ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இங்கதான் கம்ப்யூட்டர் இருக்கு. இப்ப எதை தட்டாலும் கம்ப்யூட்டர் காமிச்சிருக்கு, இங்கதான் வச்சிருக்கு, இவ்வளவுதான் காசு இருக்கு, ஒன்லைன் சிஸ்டம் கூட இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆனா அந்த காலத்துல ஒரு ப்ராப்பரான இதுல எல்லா பேப்பர் தான். பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து டெக்னாலஜி ரொம்ப லேட் அந்த காலத்துல. அதுவும் இல்லாம இந்த பேங்க்ல உள்ள டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த பேங்க் தான். இங்க லோன் எடுத்தா இங்கதான் கட்ட முடியும். இப்ப நம்ம லோன் எடுத்தா ஜோஹர்ல போய் நம்ம எக்கானமி சொல்லி கட்டிடலாம். முன்ன ஃபுல்லா கிடையாது. அப்ப அந்த மாதிரி காலத்துல எப்படிப்பட்ட வேலை இருந்திருக்கிறோம் மனுஷனுக்கு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பிஸியா இருந்து அவ்வளவு டயர்டா இருந்து இந்த மனுஷன் வீட்டுக்கு வந்து 6 to 8 hours ஆண்டு பாதத்துல செலுத்துவார். ஹல்லேலூயா. He spent about 6 to 8 hours in the presence of God. அதனாலதான் ஆண்டோட முகத்தை பிரகாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்க நிச்சயமா பார்க்க போறீங்க, ஆண்டோட முகமா பார்க்க போறீங்க. உங்களோட முகத்துல ஆண்டோட மகிமை காணப்படும். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:5 வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பாருங்க, அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவன் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபிக்கிறவங்க முகம் என்னைக்குமே பிரகாசமா இருக்கும். ஜெபிக்கிறவங்க முகம் என்னைக்குமே பிரகாசமா இருக்கும். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அவன் முதல் தடவை எனக்கு ஜெபத்துக்கு வரும்போது அவன் முகத்தை நான் பார்ப்பேன், கண்ணுக்கு எல்லாம் அப்படியே கருப்பா இருந்துச்சு. இந்த கண்ணுக்கு எல்லாம் அப்படியே கருப்பா கருவெடுப்பு இருந்துச்சு. அப்ப எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஆட்கள் பார்க்கும் போது எனக்கு தெரியும் பிசாசுல பிடியில மாட்டிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப ஜெபிக்க போது சாத்தானோட அந்த வல்லமை வெளியானதுக்கு அப்புறம், சாத்தான் வெளியானதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டனை நடத்தினாரு. எப்படியாக ஜெபிக்கணும்னு கத்துக் கொடுக்க நடத்தினார். அது போய் கத்துக் கொடுக்க போது அவங்க அதை நல்லா இறுக்கி பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணாங்க, அதன்படியே நடக்க ஆரம்பித்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிச்சு வேதத்தை வாசிச்சு எத்தனையோ மாசத்துக்கு இருக்கு. நான் பார்க்கும்போது அவங்க முகத்தை பிரகாசத்தை நான் பார்த்தேன். அந்த கருப்பாடுதெல்லாம் காணாம போயிருச்சு. அப்ப நான் வாயை வந்து கேட்கறதுக்கு முன்பாகவே அவங்க ஷேர் பண்றாங்க, பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி நான் ஜெபிச்சேன், எப்படியாவது பண்ணினேன், ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எல்லாத்தையும் என் வாழ்க்கை இவ்வளவு மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையில ஆண்டதை எழுப்பி விட்டுருவாரு, விடிய கால 4 மணிக்கு ஆண்டனை எழுப்பி விட்டுருவாரு, எப்படியும் எழுந்திருவேன், யாரும் எனக்கு எழுப்பி கூப்பிடுறது போலவே இருக்கும்ட்டு. அப்படியேப்பட்ட ஒரு உறவுல அவங்க நடக்க ஆரம்பித்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தேவ மனுஷன் கத்துக் கொடுக்க அந்த வார்த்தையை நம்ம கேட்டுட்டு இங்க விட்டுறக்கூடாது, இங்க வாங்கி இங்க விட்டுறக்கூடாது, அது இப்படியே நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, நீங்க பேரண்ட் அப்படி வாங்கணும் அவசியம் இல்லை. முகம் கருப்பாச்சு பீப்புள் பொசிஷன் சொல்லிட்டு நீங்க பேரண்ட் அப்படி வாங்கணும், இல்ல மத்த ப்ராடக்ட வாங்கி முகத்தை சகப்பா வைக்கணும் அவசியம் இல்லை. ஆண்டு பாதத்தை நீங்க அமர்ந்திருக்கப்பத people can see the favor of God. எவ்வளவுதான் நீங்க உங்க முகத்துல அசிங்கமா இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்க கருப்பா இருந்தாலும், நான் சொல்றேன் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்க, எவ்வளவுதான் நம்ம கருப்பா இருந்தாலும் சரி, we are Indians always black. ஓகே, ஆண்டு வல்லமை உங்க மேல பிரகாசிக்க போத எப்படிப்பட்ட ஆண் உங்களை பார்த்து நல்லா பிரகாசமா இருக்கிறாங்க, உங்களை பார்த்து உங்கள்கிட்ட பேசணும்னு தோணும். There will be an attraction on you. Hallelujah. Because you pray. Hallelujah. அதான் சொல்லியா, மோசேல முகம் ஆரம்ப நாட்கள் அப்படியாக கிடையாது. ஆனா ஆண்டவரை பார்க்க பார்க்க அவன் முகம் இயேசுவை போலவே மாறும். You will change. Hallelujah. அப்ப ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இந்த வருஷம் முழுக்க நான் ஜெபிக்க போறேன், ஒரு நாளைக்கு 3 வேளை நான் ஜெபிச்சே தீரணும். இந்த நாள்ல இருந்து 3 வேளை சண்டே சர்ச், அதனால நான் ஜெபிக்க தேவையில்ல அப்படின்னு இல்லை. சண்டே சர்ச்சா இருந்தாலும் எல்லாரும் சரி, நீங்க ஜெபிச்சு தீரணும். உங்களோட பர்சனல் பேர் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உங்கள்ட்ட வெளிப்பட போறார், அவரோட மகிமை உங்க முகத்துல காணப்பட போகுது. ஹல்லேலூயா. ஆஸ்டர் ஸ்கேன் பண்ணி பார்க்க போற இந்த வருஷ கடைசியில யாரும் முகம் பிரகாசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, 2வது ஒரு காரியம், அவரோட மகிமை உங்களுடைய செயல்ல வந்து பிரகாசிக்க போகுது. அவருடைய மகிமை உங்க செயல்ல வந்து பிரகாசிக்க போகுது. நீங்க ஆதியாகமம் 39:2-3 வாசிங்க. ஆதியாகமம் 39:2-3. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். காரிய சித்தி உள்ளவனாக இருந்தார். அவன் எகிப்தினாகிய தன் எஜமான
கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்ப்பு பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். நல்லா பாருங்க, இங்க அந்த எகிப்து எஜமான் என்ன பண்றான்னா, போத்திபியார் என்ன பண்றான்னா, அவன் பார்க்கிறான் ஆண்டவர் இவனோடு இருக்கிறது, ஆண்டவர் இவனோடு இருக்கிறத அவன் பார்க்கிறான். முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், இயேசு தான் அந்த மகிமையின் ராஜா. இந்த மகிமை இவன் மேல இருக்கிறது அந்த எகிப்து ராஜா, எகிப்தின் எஜமான் காணாது. ஹல்லேலூயா. நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், அப்படி என்னத்தை அவன் பார்த்திருப்பான், என்ன வித்தியாசத்தை அவன் பார்த்திருப்பான் அப்படின்ட்டு. பாருங்க, இந்த யோசேப்பு வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு மனுஷன், ரொம்ப ஒரு டிசிப்ளினான ஒரு மனுஷன். எஜமான் எழுந்ததுக்கு முன்பாக இவன் எழுந்து என்ன பண்ணுவான், அந்த எஜமானுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஆயத்தமாக்கிறான். சப்போஸ் ஓகே, இப்படி இப்படி நீங்க சொல்லலாம், எஜமானோட பசியார பாப்பா போயிட்டு பசியார திருச்சுமா போயிட்டு அவர் வெளியே போன துண்டு எடுத்து முன்னுக்கு வச்சிருவான், செருப்பு எடுத்து முடிந்து எடுத்து போயிட்டு அப்படி எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட், ரொம்ப டிசிப்ளின், ஆன் டைமா இருக்கும். அந்த எஜமான் மறந்தா கூட எஜமான் இதுக்கு செய்ய மறட்டீங்க அது செய்ய மறட்டீங்க பர்சனல் அசிஸ்டன்ட் போலவே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்ப எஜமான் பார்த்தான், இவங்கிட்ட சம்திங் வெரி டிஃபரெண்ட், சம்திங் டிஃபரெண்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க. சரி, இப்படி சொல்லுவோமா? ஹே சொல்லுங்க. அப்பா பயங்கரமா ஹே இருக்கீங்க, ஹே எப்படி சொல்லுங்க, இந்த வருஷம் something different in you. ஹalleluya. அதுதான் ஆண்டவர் மகிமை. ஹalleluya. அப்ப இங்க பார்க்கறோம் something very different, இவங்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த யோசேப்பு ரொம்ப ஒரு தாழ்வுள்ளவன், சாந்தவன், ரொம்ப பொலைட்டா பேசுற ஒரு மனுஷன். அதுவும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உண்மையா இருக்கிற ஒரு மனுஷன். அதான் இவன் பார்க்க ஆரம்பித்தான். பாருங்க, ஆண்டவர் மகிமை இவனுடைய செயல்கள்ல காணப்பட்டது. அவன் நடந்துகிட்ட விதத்துல ஆண்டவர் மகிமை காணப்பட்டது. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, மற்ற வேலைக்காரலாம் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்யணும், ஆனா இவன் சம்பளத்துக்கு மேலான வேலை செய்யணும். கொடுக்கப்படுற சம்பளம் வந்து இப்போ ஒரு 700 ringgit நேச்சர் வச்சுன்னா இவன் செய்யற வேலை 4000 வெள்ளிக்கு வாங்குறான். அவ்வளவு ஒரு பொறுப்புள்ள வேலைக்காரன் அவன் நடந்துக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப அந்த எஜமானுக்கு வந்து ஆண்டவர் யாருன்னு தெரியாது, ஆனா யோசேப்போட ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவனுக்கு தெரிய ஆரம்பித்தது. That glory will be seen upon you. அதே மகிமை உங்க மேல காணப்பட போது ஆண்டவர் அப்படியாவது ஒரு மகிமை கொண்டு வரப்பாரு உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, இதுதான் இந்த வருஷம். This is the year God is doing in this your life. பாருங்க, தெளிவா போட்டுருக்கு. வசனம் 4 வாசிங்க பாப்போம். யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனோட வேலையெல்லாம் பார்த்து, அவன் டிசிப்ளின் ஆட்டிட்யூடா பார்த்து, அவன் செயல்களெல்லாம் பார்த்து எஜமான பண்ண உடனே அவனை ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒரு சூப்பர்வைசரா எல்லாத்துக்கும் நீ தான் இன்சார்ஜ் அப்படின்ட்டு. பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் யோசேப்பை போல நீங்க இருக்கிறீங்க. வெளியில இருந்து ஆட்கள் உங்களை பார்த்து, ஐயா உன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கியா, நீ உண்மையா நடந்துக்கிறியா, எல்லாத்துலயும் உங்களை நம்பி எதோ கொடுத்துருப்பா. உங்க எஜமா 2000 வெள்ளி 3000 கொடுத்துட்டு போவாரா? நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு 2000 வெள்ளி 3000 கடை கொடுத்துட்டு போவாங்களா? உங்க மேல நம்பிக்கை வைத்து இருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்க இந்த வருஷத்துல நடக்க போகுது. உங்க மேல அதிகமான நம்பிக்கை வைக்க வேண்டுமா? உங்க செயல்களை தீவிர மகிமை அவங்க காண போறாங்க. The people will see the glory of God in action. Hallelujah. பாருங்க, நீ டிசிப்ளினா இருக்கிறீங்களா? காலையில எழுந்தோடனே இதெல்லாம் கணக்கா நீங்க செய்யறீங்களா? வேலைக்கு போன ஏன்டா வேலைக்கு வந்த, மண்டே ஆயிடுச்சுன்னா மண்டே ப்ளூன்னு வாங்க, மண்டே பிளரா இருக்கா, ஃப்ரைடே வந்தா ஏன்னு வாங்க. நீங்க வேலைக்கு போக போத உங்க பாஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்கறது, உங்களுக்கு கால் பண்ணி கேட்கறதுக்கு முன்பாக நீங்க காரியத்தை வச்சிருக்கீங்களா? உங்களோட ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. பாஸ் உங்கள்கிட்ட சொல்லி நீங்க போய் லோரி டயரு இல்ல பொக்லீஃபோட இன்ஜினை செக் பண்ணணும் இல்ல, உங்களுக்கு முதலாவது தெரியும். ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார், உங்களுக்கு நினைவு கூறுவதற்கான ஒரு ஆவியாளர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அவரோட காரியத்துல மட்டும் இல்ல, உலகத்துக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கையை இதெல்லாம் நீங்க செய்யாம அதை நினைவு கூறி வாழ்கிற தேவன். ஹல்லேலூயா.
He will remind you every each thing. இதை நான் அனுபவத்தை நான் சொல்றேன். வேலை நாட்கள்ல ஆண்டவர் சொல்லு என்ன சொல்லுவாரு, இதுன்னு செய்யல, அதுலயும் செக் பண்ணல, இதை போய் செக் பண்ணி பாரு, செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. Because he wants to be perfect in everything. நீங்க ஆண்டவருக்கு கிறிஸ்துவனா இருந்தா பத்தாது, ஆண்டவர் பிள்ளையா இருந்தா பத்தாது, இல்ல ஒரு ஊழியர் இருந்தா பத்தாது, உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்க வாழணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவர்கள் means you have Christ within you. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதை நீங்க வெளியே காமிக்கணும். இயேசு பூமியில வாழப்பது 30 வயசு வரல ஒரு கார்பெண்டரா, தமிழ் எப்படி சொல்லுங்க கார்பெண்டர், அது பிளைண்ட் துக்கம் கையு தச்சனா. ஹல்லேலூயா. பாருங்க தச்சனா வேலை வாழ்ந்தாரு. இப்ப அவர் நல்ல ஒரு மகனா அப்பாவுக்கு, அப்பா எதிர்பார்க்கறதுக்கு முன்னே அந்த ஒரு கட்டையை அடிக்கணும், ஒரு ஆணியாவது வச்சுட்டு போயிட்டு அந்த ஆணிக்கு சரியா இருக்கும். such a discipline God we have. Hallelujah. யோசுவுக்கு தேவையான காரியங்கள் எடுத்து ஆயத்தமா ஆக்கி வைத்திருந்தார் இயேசு. அவ்வளவு பொறுப்புள்ள ஒரு மகனா அவர் வாழ்ந்தார். ஒரு குறை இல்ல. இயேசு காலையில இருந்து 10 மணி 12 மணி வரைக்கும் தூங்க கிடையாது. புரிஞ்சுக்கங்க. அவர் வாழ்ந்த நாட்கள்ல இன்னும் 3 வருஷம் 30 வருஷம் 33 வருஷம் தான் வாழ போறேன், அப்ப நல்லா தூங்கிக்கிறேன், நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேன், நல்லா சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிட கிடையாது. அந்த 3 வருஷம் 33 வருஷமா இருந்தாலும் அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாட்டும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். ஹல்லேலூயா. He live a life full of me. ஹல்லேலூயா. அர்த்தமுள்ள வாழ்க்கையை இயேசு வாழ்ந்தார். அப்ப அவர் செயல்கள்ல பைபிள்ல போட்டு he grew in favor and wisdom among the people. ஜனங்க மத்தியில தயவு பெற்று ஆண்டவர் வளர்ந்தார் போட்டிருக்குது. is very particular. அது இல்லாம 30 வயசுல தான் ஆண்டவர் சேர்ந்தார்னு இல்ல, சிறு வயசுலயே தேவாலயத்துல பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். That means he is everything to everything. எல்லாத்துக்கும் எல்லாம் இருந்தார் ஆண்டவர். He can be everything. நீங்க சொல்றீங்க இது என் வயசுல நான் என்ஜாய் பண்ணணும்லான்றீங்க. ஆனா நான் சொல்ற ஒரு கருத்தை கேட்டுங்க, என்ன வயசா இருந்தாலும் நீ ஆண்டவருக்குள்ளால என்ஜாய் பண்ணு. Enjoy your life in Jesus. அதனால உங்களுக்கு யூத்ல நிறைய காரியத்தை ஆயத்தமாக்குற ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இது மூலமா தான் ஜனங்க உங்களுக்குள்ள இருக்க இயேசுவை பார்க்க போறாங்க. Through these people will know Jesus. Hallelujah. இதுதான் ஆண்டவர் மகிமை. ஏன்னா நீங்க இயேசுவை பத்தி உங்களுக்கு தெரியுது, அந்த சூரியத்தை உங்களுக்கு தெரியுது, நீங்க நிலா அப்படி எப்படியாக வாழ்ந்திருப்பாரு அப்படியே நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ண போறீங்க வெளியே. அதனால தேவ மகிமை காணப்பட போது உங்க மேல. ஹல்லேலூயா. People will see the glory of God. தெளிவா பைபிள்ல போட்டிருக்கு, ஜனங்க உன்னை தேடி வருவாங்க, ராஜாக்கள் வெளிச்சத்தை பார்த்து வருவார்கள். அப்ப ராஜாக்கள்னா யாரு? யாரு? உங்க எஜமான், உங்க கணவன், those who are submitting to. இவங்க எல்லா ராஜாக்கள் உங்களுக்கு, உங்களை ஆளுகை செய்ற ஆட்கள் எல்லாமே உங்களுக்கு ராஜாக்கள். God is going to do this thing in your life. Hallelujah. பாருங்க இன்னொரு காரியத்தை பாருங்க. இடையில ஒரு சிஸ்டர், ஓகே நான் பேரை சொல்ல விரும்பல, அந்த வந்துட்டு பாஸ்டர் உங்களுக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்தும் போது இந்த சிஸ்டர் இப்படியாக கை கழுவி இப்படியாக சுத்தமா வச்சு இப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, இவ்வளவு பர்டிகுலரா செய்யறாங்களே, இவ்வளவு சுத்தமா எடுத்து செய்யறாங்களேன்ட்டு. அதுவும் இல்லாம அவங்க வீடும் அவ்வளவு சுத்தமா இருக்கும், அவ்வளவு கிளீனா வச்சிருப்பாங்க. அப்படி சொல்லப்பத உடனே ஆவியான ஒரு காரியத்தை சொன்னார், கர்த்தரோட மகிமை அந்த சகோதரியோட ஆக்ஷன்ல காணப்படுது. ஹல்லேலூயா. This is the glory of God. இதான் தேவனோட மகிமை. சொல்றேன், நீங்க வாழ்ற வாழ்க்கையை வச்சு மத்தவங்க சொல்லுவாங்க. அநேக தடவை பாருங்க, நான் வீட்டுல இருக்க போது கூட என் பாத்ரூம் கொஞ்சம் அழுக்கா காரணம் பாத்ரூம் போய் கழுவுன்றது. God is very particular in your cleanliness. உங்களுக்கு புரியுமா? உங்க சுத்தத்துல கூட அவர் ரொம்ப பர்டிகுலரா இருப்பாரு. பாத்ரூம் சுத்தமா இல்ல, மேல தூசியா இருக்கு, கூட்டு கம்ப்யூட்டர் அசிங்கமா இருக்கு, பைபிள் ஒழுங்கா இருக்கு, இது எல்லாத்தையும் ஆர்டர் சொல்லுவார். நான் யோசிப்பேன், உங்களுக்கு இவ்வளவு காரியத்தை இது உங்களுக்கு பெருசா கேட்பாரு, நீ எல்லாத்தையும் பொசாக இருக்கணும். That's what God wants. யாரு சொன்னா பைபிள்ல ஆண்டவர் சுத்தத்தை எதிர்பார்க்கல இருக்குது? இயேசு ஒரு தச்சனோட வீட்டுல பிறந்தது உண்மைதான், மீன் பிடிக்கும் மத்தியில தான் அவர் ஊழியத்தை செய்தாரு. அதிகமான ஜனங்களை போயிட்டு சேர்த்து குஸ்துரோகிய ஆட்கள் தான் போயிட்டு கொஞ்சம் கூட பார்க்காம அவங்களை தொட்டு சுகமாக்குனாரு. அசிங்கமான ஆட்கள் தான் தொட்டாரு. ஆனா அதே இயேசு பழைய என்ன சொல்லி இருக்கிறாரு, உன் சட்டை நீ போட்டிருக்க உடுப்பு தீட்டான கரு தொட்டுச்சுனா 7 நாள் அது தண்ணியில மிஸ்டேக் போட்டிருக்காரு. 7 days to be washed போட்டிருக்குது. அதே இயேசு உன்னோட சாப்பிட தட்டுல மங்குல பள்ளி வந்தா அந்த சட்டையை வச்சிருக்கிறாரு. Why?
cleanliness is very important for him. சுத்தம் ரொம்ப முக்கியம். ஹalleluya. நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க ஆண்டவரோட இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க வீட பார்க்க போது பயங்கரமா ஒரு குடும்பமா இருக்க போத ஆண்டவர் ஜனங்கள் நினைப்பாங்க, ஆண்டவர் பிரசன்னத்தை உணர முடியாது. You only can feel what is wrong in this house. You must understand, உங்க செயல்களை வைத்து தான் ஆண்டவர் நாம மகிமைப்படும். ஹalleluya. ஒரு காரணம் தெரியுமா நான் சொல்றேன் கேளுங்க. உங்களை சில பேர் ஒரு வேளை சட்டையை மாத்திட்டோன்னே தூக்கி ஃப்ளோர்ல போட்டுருவீங்க. எனக்கு தெரியும் சில பேர் இருக்கிறீங்க. சட்டையை மாத்தி ஃப்ளோர்ல போட்டுருவீங்க, எடுத்து சரியா மாட்ட மாட்டீங்க, டவல் பாய்ச்சா அப்படி கீழே போட்டு போயிருவீங்க, எடுத்து காய வைக்க மாட்டீங்க, எடுக்கிற ஜாமாவை இங்க எடுத்து அங்க போய் வைப்பீங்க, இல்ல கிச்சன்ல வைப்பீங்க, ஹாலோட ஜாமாவை எடுத்து போயிட்டு எங்கேயோ போயிட்டு ஸ்டோர்ல காணாக்கிடுவீங்க. இப்படி குணங்கள் இருக்குதா? இந்த வருஷம் ஆண்டவரை மாத்த விரும்புகிறார். God want to change that in your life. நீ எடுக்கிற ஜாமா எடுத்து வைக்கணும். உன் சட்டை, ஒரு துணிமணி எல்லாத்தையும் எடுத்து சரியான இடத்துல வைக்க வேணும். அழுக்கான சேர்த்து அழுக்கத்துல வைக்க வேணும். அதற்கு some of you பாய்க்கிற சட்டத்துக்கு அப்படியே பாத்ரூம் பண்ணி கேள்விப்பட்டு போயிடுறோம். முடிஞ்சு சில பேர் பாத்ரூம்ல தொங்க விட்டுறாங்க உள்ளுக்கு. God wants you to change that. நீ அதை மாத்தணும். உன் செயல்களை ஆண்டவர் இருக்க நீ காமிக்க வேணும். You must show that the Lord is in your action. Hallelujah. ஆண்டவர் அப்படியே மாற்ற விரும்புகிறார். Hallelujah. பாருங்க, சில பேசுற விதத்திலே நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ரவுடியா இருக்கும். ஏய் ஓய் ஏய் அப்படின்னுவாங்க. சவுண்ட் அப்படிதான் வரும். இதெல்லாம் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். God want to change that. ஒன்னே அறியாமே உனக்குள்ளான ஒரு மாற்றம் வரப்போகுது. போன வருஷம் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்தார், அது தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் அது முடிவு கண்டு கொண்டு வர போறார். He is going to finish it for his glory. அவர் மகிமைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். பாருங்க, மனுஷனை உருவாக்குனதே அவர் மகிமைக்காக. Man are created for God's glory. நீ தேவனோட மகிமைக்காக. Hallelujah. நீ சாப்பிடுற மங்கனை கழுவாங்க, நீ கழுவி வைக்கணும். அம்மா கழுவாங்க, அப்பா கழுவாங்க இல்ல, நீ கழுவி வைக்கணும். This is what God is expecting from you today. என் மனைவி கழுவாங்க, என் கழுவன் கழுவிப்பாரு, அப்படி இல்ல, நீ கழுவணும். நீ சாப்பிடுற தட்டை, நீ சாப்பிடுற அந்த பாலைய, இவன் சர்ச்சில் கூட you must worship. இதெல்லாம் தான் உன் செயல்கள ஆண்டு மகிமை காணப்பட போகுது. ஹalleluya. ஹalleluya. நீங்க யாரும் எதிர்பார்க்கல, ஆமாவா இல்லையா? ஆண்டு இதெல்லாம் டச் பண்றாரு. ஏன்னா God want to make you glorious. நீ அவரோட காலத்துல உண்மையா இருக்கப்போத ஆண்டு நிச்சயம் அதை செய்ய போகிறார். ஹalleluya. பாருங்க, நீங்க பேசுற விதத்துல கூட நான் தெளிவா சொல்றேன். இந்த வருஷம் ஆண்டரோட மகிமை காணப்பட போகுது. ஒரு சாந்தம் நான் அநேக சகோதரிகளை பார்த்திருக்கிறேன். சில நேரத்துல எனக்கு நல்ல ஒரு ரொம்ப ஆழமான எஸ்டேட்ல போய் அவங்க பேசுற லாங்குவேஜ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நல்ல மனுஷன் சொல்ல, but they grow up in such a way. அப்படியேப்பட்ட ஒரு இதை வருத வச்சு அவங்க அப்படியாவது பேசுவாங்க. அவங்க ஆண்டவருக்குள்ளார வரப்போது அவங்க பேசுற விதமே மாறும். அப்சைடான ஆண்டவர் மாத்திடுவாரு. அந்த ஒரு அனுபவத்துக்கு சபைக்குள்ளார ஆண்டவர் கொண்டு வர போகிறார். ஆண்டவர் உங்க வித்தியாசமா மாற்ற விரும்புகிறார். அவர் மகிமை உன் மேல் காணப்பட போகுது. ஹalleluya. உங்களுடைய செயல்களை காணப்பட போகுது. ஹalleluya. மத்தேயு 5:14 வாசிங்க. மத்தேயு 5:14. நல்லா பாருங்க, உன் வெளிச்சம் மனுஷன் பிரகாசிக்க வேணும். ஆண்டு உங்களுக்குள்ளார இருக்கிறாரு, ஆண்டு உங்களுக்குள்ளார இருக்கு. அதனால செயலால் நீ காமிக்க வேணும். You must show through actions. உங்க செயல்களால் நீங்க அதை காமிக்க வேணும். See, if you just say that எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, நீ பக்கத்துல போய் நீ பண்றதெல்லாம் பயங்கரமான அட்டகாசமா இருந்துச்சுன்னா யார் நாம் அங்க மகிமைப்படும்? சொல்லுங்க. பிசாசு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க செயல்களை ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும், ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். ஹalleluya. ஆண்டவர் நடத்த போறார். இந்த விஷயம் அவர் மகிமை காணுறதுக்காக நடத்த போகிறார். பாருங்க, மூன்றாவது ஒரு காரியம். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய மகிமை உங்க முகத்துல காணப்படும். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய மகிமை உங்க செயல்களில் காணப்படும். மூன்றாவது ஒரு காரியம், ஆதியாகமம் 26:12-14 வாசிங்க. ஆதியாகமம் 26:12-14.
வசனம் 12-14. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடினாலே பிலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஓகே, பாருங்க, பாருங்க, இவன் ஒரே வருஷத்துல 100 மடங்காக விதத்துல 100 மடங்காக அறுக்க ஆரம்பிக்கிறான். அதாவது இவன் வாழ்க்கையில தேவனோட மகிமை காணப்படுது. ஹல்லேலூயா. இவனோட வாழ்க்கையில தேவனோட மகிமை காணப்படுது. நல்லா ஒரு காரியத்தை ஒரே வருஷத்துல, இந்த வருஷத்திலே, ஓகே, ஒரே வருஷத்துல அவன் விதைச்சது 1 மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு, 100 மடங்கா அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வருஷம் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, இந்த வருஷம் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டு மகிமை உங்க வாழ்க்கையில நீங்க காண போறீங்க. நீங்க 100 மடங்காக ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. God want to bless you 100-fold. 100 மடங்காக. ஏன்னா இவன் அங்க விதைக்காத நேரத்துல பூமியில பஞ்சகாலம். நீங்க 26:1 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா படிங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் பாருங்க, பின்னும் இன்னொரு பஞ்சம் உண்டானது. எங்க படிங்க. அப்பொழுது ஈசாக்கு படித்ததற்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். அதான் பாருங்க, இன்னொரு பஞ்சம் உண்டானது. அல்லேலூயா. அதனால பெருமாள் அப்ப பஞ்ச காலத்துல விதைக்க போது 100 மடங்கா வருகிற அதே வருஷத்துல. இது அற்புதமா இல்லையா? அற்புதமா இல்லையா? நல்லா இருக்க காலத்துல ஆண்டு 100 மடங்கு அவன் ஆஸ்வதிக்க கிடையாது. ஆனா பஞ்ச காலத்துல 100 மடங்கு அவன் ஆண்டு ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு காரியம் நீங்க பாருங்க. நீங்க நினைக்கல அவங்களுக்கு சான்ஸே இல்ல ஆண்டு ஆஸ்வதிக்கிறதுக்கு. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்ல, ஒன்றுமே இல்ல. பாருங்க, இந்த ஈசா, ஓகே, இவன் எதனால ஆஸ்வதிக்கப்பட்டாங்க? நீங்க வசனம் 13 வாசிச்சீங்கன்னா ஆங்கில அழகா போட்டு he prosper, prospering and prosperous 3 தடவை மாமா பெரிய தமிழ் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான, அதாவது great blessing, a great blessing in your life. ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நல்லா பாருங்க, அவனால பிடித்து வைக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, அளவில்லாமல் வந்துட்டு இருக்கு. அவன் ஆட்டுக்குட்டிலாம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. he could not control. அந்த ஆட்டுக்குட்டிகளை பார்க்கிறதுக்கு நிறைய வேலைக்காரன் எடுக்கிறான். ஒரு 10 பேர் வேலை செய்யற கம்பெனி இன்னைக்கு 200 பேர் வேலை செஞ்சு எவ்வளவு பெரிய ஒரு உயர்வு பாத்தீங்கன்னா, அதே போல இவரோட வாழ்க்கையில 10 பேர் வச்சிருந்திருக்கலாம். ஆனா இப்ப 100 பேர் வச்சிருக்க ஆரம்பிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஆண்டவன் ஆசீர்வதித்திருக்கிறார் 100 மடங்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதெல்லாம் விதைக்கிறீங்களோ, இல்ல போன வருஷம் விதைச்சீங்களோ, இந்த வருஷம் 100 மடங்கு நீங்க நிறைக்க போறீங்க. நீங்க காணிக்கையில போடுறீங்க தெரியுமா? காசு ஆண்டு காணிக்க போறீங்க தெரியுமா? அது 100 மடங்கு நீங்க நிறைக்க போறீங்க. ஹல்லேலூயா. நல்லா கருத்தை புரிஞ்சுக்கங்க. கூட போட்டா ஆண்டு கூட கொடுப்பாரு இல்ல, எவ்வளவு போடணும் ஆண்டவருடைய பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. This is going to happen this year. இந்த வருஷம் ஆண்டவர் 100 மடங்காக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எதனால ஆண்டவர் இவனை ஆசீர்வதிச்சார் உங்களுக்கு தெரியுமா? Do you know why he was so blessed? நீங்க ஆதியாகமம் 26:28-29 வாசிங்க பாப்போம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பட்டு. பாருங்க, நிச்சயமா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் கண்டோம் என்று. That means they see the glory of God upon his life. அவன் வாழ்க்கையில ஆண்டவர் மகிமை காணப்படுது. படிங்க அப்புறம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடனே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார். பாருங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றார். ஹல்லேலூயா. You are blessed of the Lord. தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். They see the glory of God upon his life. அவனோட வாழ்க்கையில தேவ மகிமை காண ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அதே மகிமை உங்க வாழ்க்கையில காண போறீங்க. You going to see the same glory. இது எப்படியாவது யாரும் நீங்க யோசிக்காதீங்க. இது கர்த்தரால கூடும். பஞ்ச காலத்துல ஒருத்தர் 100 மடங்கு ஆண்டு ஆஸ்வதிக்கிறா, உங்களை ஆஸ்வதிக்கிறது கஷ்டமான காரியமே கிடையாது.
போன வருஷம் நான் ஆண்டோட ஜெபிச்சுட்டு இருக்கப்ப ஆண்டோட அவரை கேட்டாரு, நீ எத்தனை டார்கெட் பண்ற அப்படின்ட்டு. நான் ஒரு அமௌண்ட் ஒரு குறிக்கோள் நம்பரை சொல்லிட்டு நான் சொன்னேன், இருந்தாலும் இதுக்கான பணம் நம்ம கிட்ட சபையில இல்ல ஆண்டவரே, நிறைய மீட்டிங்ஸ் நடத்தணும், நிறைய ரிவைவல் மீட்டிங்லாம் சொல்லி இது பணம் பத்தாது நம்மளுக்குன்னு. ஆண்டவருக்கு உடனே கோவம் வந்து என்னமே கேட்டாரு, ஒரு மல்டி மில்லியனர் இருந்தானா அவங்ககிட்ட அவன் ஸ்டாஃப் சொல்றானா, பாஸ் இதை என்னால செய்ய முடியாது, ஏன்னா காசு எவ்வளவு செலவாகட்டு, அவன் கோவப்படனா பட மாட்டானான்னு கேட்டாரு. அவன் படுவான் அப்படின்ட்டு. ஏன் படுவான்னு கேட்டாரு. இவன் தான் மல்டி மில்லியனர் ஆச்சாங்களே, அவன் கோவம் தான் படுவான், அப்ப நான் யாருன்னு கேட்டாரு. நம்ம ஆண்டவர் யாரு? சகல ஐஸ்வர்யத்துக்கும் அவர் செய்வார். He is the God of all riches. நான் பாருங்க ஒரு போதுகிறாருக்கு கூட கொஞ்சம் தடுமாறிட்டேன், என்ன இதை யோசிக்கல. ஆனா அவர் கோபத்தோட கேட்டாருன்னா, என்கிட்ட இந்த மாதிரி நீ பேசாத, சபைக்கு தேவையான காரணத்தை நான் சந்திப்பேன் ஆண்டவர் சொன்னார். Hallelujah. I will provide all the needs for your church. ஓ வேலை நீ ஆத்மாதாயம் பண்றது மட்டும்தான். பாருங்க நம்ம ஆண்டவர் அவ்வளவு ஒரு அவசியம் உள்ள தேவன். அப்ப அவரால் நம்மளை ஆசீர்வதிக்க முடியுமா? You will surely bless. உங்களை நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒன்று சொன்னேன், நீ கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம், நீ கண்ணீர் விடுறதுக்கு ஒரு காரணம், நீ வேதனைப்படுறதுக்கு ஒரு காரணம், ஆனா நீ சந்தோஷப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. And this is the year for you. இதுதான் இந்த வருஷம் உங்களுக்கு. Hallelujah. ஆண்டவர் முடியாத காரியம் இல்லை. அதுக்கு நீங்க உடனே ஒரு நம்பர் கடைக்கு போயிட்டு, மாஸ்டர் ஆண்டரை 100 மடங்கு ஆசிரிக்க போறாரு, நான் 2 வெளிப்பட்டா 100 மடங்கு ஆண்டர் ஆசிரிப்பாரு, 1000 மடங்கு ஆசிரிப்பாங்க அப்படின்னு போயிட்டு. This is not God. இது ஆண்டவனை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கிடையாது. நாளைக்கு கியூ போட்டுப்பாங்க, நிக்காதீங்க. ஆண்டர் இப்படியாக உங்களை ஆசிரிக்க மாட்டாங்க. அப்படி போனீங்கன்னா நீங்க சபிக்கப்படுவீங்க. உங்களுக்கு இன்னும் இந்த நம்பர் எடுக்க பழங்க ஆண்டுக்கு பிரியல்லாத ஒரு காரியம், சூதானம் ஆண்டுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதனால விசுவாசிங்க, இந்த வருஷம் நீங்க தேவனுடைய மகிமையை காண போறீங்க. You going to see the glory of God in your life. பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் உங்களை எப்படியாக ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் தெளிவாக தெரியும். நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கப்ப அது என்ன பண்றதுன்னா, பிலிஸ்தீன் என்ன பண்றாங்க, ஆண்டவரோட மகிமை அவங்க மேல இருக்கிறது சாட்சியாக சொல்றாங்க. They testify the glory of God upon Isaac. Hallelujah. அதுதான் சொல்றாங்க, நீ தேவனால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். People going to testify. உங்களை சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல போறாங்க. என்ன சொல்ல போறாங்க? உன்னை உண்மையா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உண்மையா ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு முறை நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பத ஆரம்ப நாட்டுல ஒரு சகோதரி ரொம்ப கஷ்டத்தோடு அமர்ந்தாங்க. முன்னாடி சர்ச் முன்னாடி ரொம்ப கஷ்டத்தோட, ரொம்ப சோர்வா அப்படின்னு, கையில ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் ஒரு மாதம் கழிச்சு பார்க்க பயங்கரமான நகையில போட்டு நிக்கிறாங்க. ஆண்டு திடீர்னு மாத்தினார். ஆனா ஆரம்பத்தில் அமர்ந்திருக்க போத ஏதோ ஒரு கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஆண்டு அப்படியாக உயர்த்தினார். பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். எப்படி நான் ஆச்சரியப்படணும், அதே பிள்ளை அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. இப்படி வாழ்ந்த பிள்ளை, இப்படி வாழ்ந்த இந்த மனுஷன் இப்படியாக மாறிட்டார, ஆண்டு மகிமை வாழ்க்கை காணப்படுதுன்னு தான் சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா. Such will be the glory of God in your life. ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் கூட நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசிங்கன்னா அவரோட மகிமை நீங்க காண போறீங்க. அவரோட நீங்க போன வருஷம் கடந்து போற ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் ஆண்டு தூக்கி போட போறாரு. இவன் bless you abundantly. பைபிள் தெளிவா போட்டிருக்கேன். It's going to open the gates of heaven. வானத்தின் ஜன்னல்களை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். Such will be the glory. Hallelujah. நாலாவது ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட மகிமை ஊழியத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள்ளே தந்தன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளால் பேசத் தொடங்கினாங்க. பாருங்க, பெந்தெகோஸ்து நாள்ல மேல் வீட்டு அறையில பேதுருவும் சீஷனும் என்ன பண்றாங்க, அமர்ந்து ஆண்டு ஆராதிக்கிறாங்க இடத்துல. They were sitting and worshiping God. திடீர்னு பாத்தீங்கன்னா அக்கினி நாவ போல தேவனோட மகிமை அவங்களை இறங்க ஆரம்பித்தது. அது இறங்கினதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தாங்க. கர்த்தர் அவர் அப்படியாக நடந்தார், மகிமை இறங்க ஆரம்பித்தது. ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவின்னு சொல்ல போது that is the glory of God. அதான் தேவனோட மகிமை. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. திடீர்னு நீ பாத்தீங்கன்னா அதை அநேகர் கேட்க ஆரம்பித்தாங்க. வித்தியாசமான ஒரு மொழியில பேசுறாங்களே, வித்தியாசமான ஒரு பாஷையில பேசுறாங்களே,
நம்மளுக்கு தெரிஞ்ச மொழியில பேசுறவங்க அநேக தேடி வந்து அங்க நிக்கிறாங்க. அப்ப ஒரு மனுஷன், ஒரு மீன் பிடிக்கிற மனுஷன், படிப்பு மனுஷன் மத்த மொழியில பேசாத ஒரு பெரிய அற்புதம். ஆமாவா இல்லையா? திடீர்னு மத்த மொழியில வந்து ஆண்டவரான ஒரு அற்புதம், அந்நிய பாஷை சொல்றது ஒரு அற்புதம். அந்த அற்புதம் நடக்க போத ஜனங்கள் திரளான தேடி வராங்க. படிங்க அப்போஸ்தலர் 2:14 வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இந்த அவிசுவாசமான பேதுரு, இயேசுவோடு இருக்கப்போது அவிசுவாசமா வாழ்ந்த இந்த பேதுரு, அடிக்கடி ஆண்டவர் சொன்னீங்க அப்படிப்பா இது முடியுமான்னு கேட்கிற பேதுரு, இயேசுவை 3 தடவை மறுதலிச்ச இந்த பேதுரு திடீர்னு எழுந்து நின்று அந்த மகிமையை பெற்றுக்கொண்டு திடீர்னு எழுந்து நின்று பிரசங்க பண்ண ஆரம்பித்தார். He started to preach. He started to preach the gospel. இயேசுவை பத்தி நற்செய்தியை சொல்ல ஆரம்பித்தார். படிங்க அப்போஸ்தலர் 2:41 வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பேதுருவோட வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவங்க ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்புறம் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. 3000 souls were saved in the same day. எதனால? கர்த்தருடைய மகிமை அவன் மேல இறங்கினது. கர்த்தருடைய மகிமை அவன் மேல காணப்பட்டபடியால் ஜனங்க அவன்கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு அவன் ரட்சிப்புக்குள்ளாக வந்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப இவன் ஊழியத்துல கனி கழிக்க ஆரம்பிச்சான். சந்தேகம் பிடித்த இந்த பேதுரு இயேசு 3 தடவை பதிலத்து இந்த பேதுரு ஆண்டு அப்படியாக மாத்திட்டார், திடீர்னு மாத்திட்டார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்த்து அந்த காலத்துல நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாக ஒரு போது இருந்தார். அவரு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, ஆண்டு ரொம்ப அதிகமா நேசிச்ச ஒரு மனுஷன். ஓகே, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டோட பவர் வந்து ரொம்ப குறைவு, ஆவியாரோட வல்லமை வந்து ரொம்ப குறைவு. ஏன் குறைவுனா ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லை. நீங்க பாத்தீங்க சில சபையில வந்து பரிசுத்த ஆவியில வந்து பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் நாட் அ நீட், அது ஒரு தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்துல இது வந்து ஒரு 1800 சொல்றது 1800 ஓகே அந்த காலத்துல நடந்த காரியங்கள். அப்ப இந்த பாஸ்டர் எப்படின்னா ஆண்டவர் அவ்வளவு ஒரு வைராக்கியம், ஆண்டவருக்காக எங்க வேணாலும் போய் பிரசங்கம் பண்ணுவார், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஓகே, ஆனாலும் பாருங்க இவர் எப்படின்னா பரிசுத்தாவில தேவையில்லை நம்மளுக்கு, நம்ம ஓடி ஊழியம் செய்யலாம், இப்படி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் வாக்ல தெரு பிரசங்க இருந்தாரு. அப்ப ஒரு மாசம் அப்படி எப்படி ஒரு 10 ஆத்மா 10 குடும்பத்தை ரட்சிப்புகளால கொண்டு வந்துருவார். அதனால பாருங்க அவருக்கு தாகம் தீரல, எனக்கு இன்னும் ஆத்மா வேணும் ஆண்டவர், எனக்கு இன்னும் நிறைய ஆத்மா வேணும், எனக்கு அனுப்புங்க காமிங்க என்ன பண்ணட்டு இப்படி ஜெபிக்க போத அவரு ஒவ்வொரு நாளும் இதே ஜெபத்தான். கடைசியா அவர் ஆண்டவரே எனக்கு ஒழுங்கா நிறைய ஆத்மா கொடுங்க, நிறைய உயிர் எடுத்துருங்க, நான் வாழ்றது புரோஜனம் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாரு. உடனே ஆண்டவர் பேசினாரா, மகனே நான் எப்படி உனக்கு ஆத்மாக்களை தர முடியும், நீ தான் ஆவியை வேணான்னு ஒதுக்கி வைக்கிறீங்க. You don't want my spirit, how then I can give you souls? உடனே அப்பதான் ரிப்பேர் பண்றாரு, அப்பதான் மனத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. பாட்டு சொல்றாரு, நீ பத்தி என்னோட ஆவியை உனக்கான வளனை அனுமதி கொடுத்தனா நான் உன்னை பலப்படுத்தி வல்லமையா ஆக்கி பயன்படுத்தி அநேக 1000 ஆத்மாக்களை கொண்டு வருவேன். உடனே ஒரு மனம் திருந்துறாரு. நினைக்கிறாருன்னா அப்ப எத்தனை எனக்கு ஒரு பெருமை வந்திருக்கு, பரிசுத்த ஆவிய தேவையில்லை எனக்கு, நான் முன்னே நிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆண்டவரே அப்ப உங்க ஆவியை கொடுங்க, நீ உயிரை எடுங்க. இந்த மனுஷனுக்கு அடிக்கடி உயிரை எடுக்கிறது சாதாரண எதிர்ப்பு கொடுக்கு. சரி, அப்ப ஆண்டவர் உடனே அவரை சொல்லி முடிச்சுன்னு உடனே பரிசுத்த ஆவி அவர் மேல இறங்குனாரு. அந்த ராத்திரில ஜெபிக்கிறதுல உடனே இறங்கி அவர் மேலே கீழே 2-3 ட்ரிப்பு விழுந்து ஒரு தண்டரை போல ஒரு அடி அவர் மேல இறங்குனுச்சு. பரிசுத்த ஆவியின் வல்லமை such a glory came upon him. வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் ஊழியத்துக்கு போகும்போது முதல் நாளே 100 பேர்த்த சந்திச்சாரு. ஏன்னா அவர் பிரசங்க பண்ண பார்த்தா ஆட்டு சுகமாகிறாங்க. பிரசங்க பண்ணிட்டு இருக்க போதே பிசாசு ஆதார காமிக்குது. 100 பேர் கூட்டிட்டாங்க. இப்படி 4க்கு 4 ஏறி அவர் கடைசி அவர் சாகிற நேரத்துல 1000கணக்கான ஆட்கள் மத்தியில தான் பிரசங்க பண்ண ஆரம்பித்தார். பாருங்க, பரிசுத்த ஆவி உங்க மேல இறங்கிட்டாருன்னா ஊழியத்தை கனி காய்க்க ஆரம்பித்தார். You will bear fruit. You will bear fruit in your ministry. Hallelujah. ஒருவேளை நீங்க கிச்சன் ஹெல்ப்பரா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு வொர்ஷிப் லீடரா இருக்கலாம், பேக்கப் சிங்கரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, லீடர்ஸா இருக்கலாம், கமிட்டிஸா இருக்கலாம்.
ஆண்டோட மகிமை உங்க ஊழியத்துல காணப்பட போகுது. ஹalleluya. God's glory will be upon your ministry. ஹalleluya. ஆண்டு இந்த வருஷத்தை காலத்தில் செய்யப்படுங்க. எந்த செல்லிதா இருக்கலாம், இல்ல பிரேயர் இருக்கலாம், இவாஞ்சலிசமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் you will bear fruit. நான் சொல்றேன், உங்க ஊழியத்துல ஆட்கள் கூட ஆரம்பித்தாங்கன்னா நீ கனி கொடுக்கிறேன்னு அர்த்தம். நீ கனி கொடுக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தரோட மகிமை உன் ஊழியத்துல காணப்பட போகுது. ஹalleluya. There won't be a failure. ஒரு தோல்வி வராது. நீங்க ஒரு வேலை சில காரியங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம், சில காரியங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கலாம், ஆத்மாக்கு ஜெபிச்சுட்டு இருக்கலாம். நிச்சயமா ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போறார். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் போன வருஷம் நான் போயிட்டு கதவு தட்ட போது அவங்க அடுக்குமாறு கூப்பிடுறாங்க, எனக்கு பிடிச்சிட்டு. இந்த வருஷம் அவங்களே உங்களை கூப்பிடாங்க. They will come and call you because glory of God is upon your ministry. ஊழியர்கள் தேவன மகிமை அவங்க காண போறாங்க. ஹalleluya. நீங்க சொல்லலாம், நான் அநேகருக்கு பேர் விசுவாசத்துல ஜெபிச்சிருக்கிறேன் பாஸ்டர், ஆனா ஒரு நடக்கல, வியாதி தீரல, சுகமாகலன்ட்டு. இந்த வருஷம் சொல்றேன், எந்த ஆட்கள்லாம் ஒரு காலத்து ஜெபிச்சு ஒன்னும் பெறாம போனாங்களோ திருப்பி வருவாங்க உங்ககிட்ட. This time when you pray, God will answer your prayer. உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போறார். Because the glory of God is upon your ministries. ஊழியங்கள ஆண்டோட மகிமை காணப்பட போகுது. ஹalleluya. உன்னை தேடி வர வைக்க போறார். Thank you chief. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, தபேராவோட ஊழியத்தை ஆண்டவர் ப்ராஸ்பர் பண்ண போறார். God is going to prosper. தபேராவோட ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார், பெருக பண்ண போறார், இந்த எல்லையை விரிவாக மாற்ற போகிறார். ஹalleluya. We're going to be a great church. ஹalleluya. நான் திடீர்னு பேசுற ஒரு காரியம் பாருங்க. கடைசியாக ஏசியா 63 வாசிங்க. உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அதான் பாருங்க, உன் வெளிச்சத்தை பார்த்து ஜாதிகளும் உதிக்கிற அந்த வெளிச்சத்தை பார்த்து ராஜாக்கள் தேடி வருவாங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஆட்கள், பெரிய பெரிய ஹை பொசிஷன் இருக்க ஆட்கள் உங்களை தேடி வரப்பாங்க. They going to come after you, seeing the glory of God in you. உங்களுக்குள்ளாக இருக்கிற மகிமையை பார்த்து உங்களை தேடி வரப்போறாங்க. ஹalleluya. This is going to happen. இது ஏன்னா இதுதான் favor, இதுதான் தயவு. உங்களுக்குள்ள தேவன மகிமை காணப்பட்டுச்சுன்னா automatically it will attract people towards you. ஒரு இழுப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா. எப்படின்னா, how to explain this? The anointing brings the attraction. நீங்க ஆண்டு மேல பிரகாசிக்கப்பது, ஆண்டு ஒளி உங்க மேல பிரகாசிக்கப்பது, அநேகர் உங்களை தேடி உங்கள்கிட்ட பழகணும், உங்கள்கிட்ட பேசணும், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பழத்தை அவங்க புசிக்கணும்னு நினைப்பாங்க. கவரப்படுவாங்க. Okay, they will want to eat the fruit. உங்ககிட்ட இருக்க கனியை அவங்க புசிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. This is going to happen. இது நடக்க போகுது. ஹalleluya. அதனால ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சுக்கங்க. 4 காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்னன்னு சொல்லுங்கப்பா. முதலாவது சொல்ல போத நீங்க ஆழமா இதயத்துல பதிச்சிருக்கணும். புக்ல எழுதுறதோட tell you something in your heart. சொல்லுங்க, உங்க முகத்தை தேவனுடைய மகிமை காணப்படும். இரண்டாவது, உங்க செயல்கள்ல தேவனுடைய மகிமை காணப்பட போகுது. மூன்றாவது, உங்க வாழ்க்கையில God is going to bless you. அற்புதமாய் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஓகே. நாலாவது, உங்க ஊழியத்துல ஹalleluya. எழுந்து நில்லுங்க, நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் மகிமை உங்க மேல இறங்குறதுக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஹalleluya.